Hello students, welcome to our online class. Today we are going to look at Unit 5 Supplementary Reader All Summer in a Day, written by Ray Bradbury. Students, Unit 5 Supplementary Reader All Summer in a Day can be found in page number 170 in your book. இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம வார்ம் அப் பார்த்துலாம். வாட் மேக்ஸ் தி எர்த் தி ஒன் அண்ட் ஒன்லி லிவிங் பிளானட்? பிளானட்னா கோள். அதாவது நம்ம எர்த்தில் தான் வந்து ஒரு லிவிங் பிளானட்னு சொல்லுவாங்க. எர்த்தை மட்டும்தான் லிவிங் பிளானட்னு சொல்லுவாங்க. இதில் ஏன்னா இங்கே தான் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே இருக்கும். இதில் உங்களுக்கு அனிமல்ஸும் ஓசோன் லேயர்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம். எ நேம் எ ஃபியூ திங்ஸ் தட் மேக் தி எர்த் யூனிக் பிளானட். யூனிக் மீன்ஸ் ஸ்பெஷல். ஸ்பெஷல் பிளானட்டாக எதுக்கு இருக்குதுன்னா ஏர் இருக்குது, அனிமல்ஸ், வாட்டர், அட்மாஸ்பியர், ட்ரீஸ், பேர்ட்ஸ், ஓசோன் லேயர் அண்ட் ஓஷன். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம எர்த் வந்து ஸ்பெஷலாக இருக்குது. டு யூ என்ஜாய் வாட்சிங் மூவிஸ்? வாட் டைப் ஆஃப் மூவிஸ் டு யூ லைக் டு வாட்ச்? நம்ம தமிழ் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே உங்களுக்கு ஒரு 5 இங்கிலீஷ் மூவிஸ் கொடுத்துருக்காங்க, பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லயன் கிங். இது வந்து லயன் கிங் கார்ட்டூன் மூவி. செகண்ட் மிஸ்டர் பீன் காமெடி. தேர்ட் ஒன் கிராவிட்டி சயின்ஸ் ஃபிக்ஷன். ஃபோர்த் பேர்ல் ஹார்பர் ஹிஸ்டாரிக்கல் மூவி. இட் ஆர் ஐடி, இது வந்து உங்களுக்கு ஹாரர் மூவி. ஆல் சம்மர் இன் அ டே, இது வந்து ஒரு நாளில் வந்து அனைத்து கோடை காலமும் அப்படின்னு சொல்லி ரே பிராட்பரி வந்து அழகாக அந்த வீனஸ்ங்கிற ஒரு கோளில் என்ன ஒரு ஸ்டோரி நடக்குது அப்படிங்கிறத இதில் கொண்டு வந்திருக்காரு. த ஸ்டோரி செட்ஸ் இன் அ எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆன் த பிளானட் வீனஸ். அதாவது இந்த ஸ்டோரி வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். சயின்ஸ் ஃபிக்ஷன்னா அறிவியல்லாம் புனைக்கதை, அதாவது ரியல் ஸ்டோரி கிடையாது. இது எலிமெண்ட்ரி ஸ்கூல். எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து ஒரு தொடக்கப்பள்ளின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 5 இயர்ஸ்லேருந்து 13 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்கூலில் படிப்பாங்க. இது பிளானட் வீனஸ். வீனஸ்ங்கிற ஒரு கோளில் இந்த ஸ்டோரி நடக்குது. வேர் காலனிஸ் ஃப்ரம் எர்த் ஹேவ் எஸ்டாப்ளிஷ் அண்டர் கிரவுண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஃபுல் ஆஃப் லாங் டனல்ஸ். அதாவது எர்த்துலேருந்து நிறைய பேர் அந்த பிளானட் வீனஸ்க்கு போய் சிவிலைசேஷன்லாம் பண்ணி அங்கே ஸ்கூல்லாம் இருக்குது, பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி டனல்லாம் இருக்கும். அது ஃபுல்லாக லாங் டனல்ஸ் தான் இருக்கும். நம்மளை மாதிரி வீடெல்லாம் இருக்காது. சுரங்க பாதை மாதிரி கீழே தான் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ரெயின் இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது அந்த உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அப்படி மழை பெஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ரெயின் வந்து அங்கே கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருக்கும். இட் ஃபால்ஸ் வித்தவுட் ஸ்டாப் ஃபார் 7 இயர்ஸ். 7 வருஷத்துக்கு கண்டினியூஸாக டே அண்ட் நைட் இட் வாஸ் ரெய்னிங். ஒன்ஸ் இன் எவ்ரி 7 இயர்ஸ் த ரெயின் ஸ்டாப்ஸ் அண்ட் த சன் இஸ் ப்ரீஃப்லி விசிபிள். 7 வருஷமாக மழை பெஞ்சிட்டே இருக்கும். அதில் கொஞ்ச நேரம் தான், ஒரே ஒரு நாள், அதுவும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தான் சன் வந்து பிளானட் வீனஸில் தெரியும். The scientists have predicted that the sun will come out today for a brief period of time. ஸோ இந்த 7 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் சன் வீனஸில் வரும்னு சொன்னேன். அது இந்த தடவை இந்த 7 இயர்ஸ் கழித்த பிறகு ஒரு டேயில் சன் வரப்போகுது. அப்போ அந்த சன்னை பார்க்குறதுக்காண்டி இந்த ஸ்கூலில், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பிள்ளைங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெடியாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் இருப்பாங்க. பார்க்கலாம். இந்த நம்மளுக்கு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ரெடி ரெடி, அதாவது எல்லாரும் தயாரா? எதுக்கு தயார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. எதுக்குன்னா அந்த சன் வரப்போகுது இன்னைக்கு. நவ், இப்போமா, சூன், சீக்கிரமே பாருங்க. அப்போ இங்கே கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் புக்கில் இல்லை, நானாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இஸ் இட் ரியலி கோயிங் டு ஹேப்பன் டுடே? இந்த கிளாஸில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பசங்க எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டீச்சர் இல்லை பாருங்க, விண்டோ வெளியில் மழை பெய்துட்டே இருக்குது கண்டினியூஸாக. இப்போ கேட்குறாங்க அந்த பசங்களாம், உண்மைக்குமே இன்னைக்கு நமக்கு இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், இன்னைக்கு நடக்க போதா? த சயின்டிஸ்ட் செட் இட் வுட். சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸ் ரூம். திஸ் இஸ் அ கிளாஸ் ரூம்.
Do the scientists really know? Will it happen today? Will it? The scientist தெரியுமா இன்னைக்கு நடக்குமா அப்படின்னு பிள்ளைங்க எல்லாம் கேட்குறாங்க. சி எனிதிங், எல்லாரும் இந்த விண்டோ பக்கத்தில் போய், நான் சொன்னேன்ல மழை பெய்துட்டே இருக்கு, இந்த பிள்ளைங்க எல்லாம் விண்டோ பக்கத்தில் போய் நின்றுட்டு பார்க்குறாங்க, ஏதாவது தெரியுதா, சி எனிதிங் அப்படின்னு எல்லாம் கூட்டமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்லி இட்ஸ் ரெய்னிங். The children pressed to each other like so many roses, so many weeds intermixed, peering out for a look at the hidden sun. இங்கே வந்து இன்னும் இந்த சன் வரல, மறைஞ்சு தான் இருக்குது. அது என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்க எல்லாரும் என்ன செஞ்சுருக்காங்க, அப்படியே ப்ரெஸ் டுகெதர் ஒன்று போல் சேர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க. நல்லா ரோசஸ் மாதிரி இருக்காங்க. வீட்ஸ்னால் அன்வான்ட் வைல்டு பிளான்ட்ஸ், அதாவது எதுக்கு அப்படி சொல்கிறாங்க, இந்த குவார புல் மாதிரி இன்டர்மிக்ஸ்டு மாதிரி ஒருத்தர் இங்கே பாருங்கள், ஒரு ஆர்டர்லினஸ் இல்லை, அப்படி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சூரியனை பார்த்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு பியரிங்னா லுக்கிங் த்ரூ த விண்டோ. இது விண்டோ, பெரிய விண்டோ வழியே பார்த்துட்டு இருக்காங்க. இட் ரெயின்டு, ரெயின் தான் வந்துட்டே இருந்துச்சு. இட் ஹேட் பீன் ரெய்னிங் ஃபார் 7 years. 7 வருஷமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. Thousands upon thousands of days compounded and filled from one end to the other with rain, with the drum and gush of water, with the sweet crystal fall of showers and the concussion of storms so heavy that they were tidal waves. டைடல் வேவ்ஸ்னால் என்னது, உங்களுக்கு ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்குது, கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அங்கே என்ன செய்யுது, ஓஷனில் பெரிய பெரிய ஹியூஜ் வேவ்ஸ் எல்லாம் வருது. அந்த ஐலண்டுலாம் வந்து தொட்டு போகுது. ரெயின் வந்து கண்டினியூஸாக இருக்குது. ட்ரம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. அது மாதிரி ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை பெய்யறதுனால ட்ரீஸ் எல்லாம் வளருது, பிறகு மழை ரொம்ப பெய்யறதுனால உடஞ்சி விழுந்துருது, திருப்பியும் முளைச்சிருது. கண்டினியூஸ் ரெயினாக இருக்கிறதுனால வாட்டர் வந்து எப்படி இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குனால, டர்ட்டி வாட்டராக இல்லாமல் நல்ல கிறிஸ்டல் கிளியர் வாட்டராக ஓடிட்டு இருக்குது. அண்ட் அப்போ 1000 times to be crushed again. அந்த ஃபாரஸ்ட் வந்து உடஞ்சி விழுந்தாலும், அந்த ட்ரீஸ் எல்லாமே உடஞ்சி விழுந்தாலும் திருப்பி முளைச்சி வந்துடுது, திருப்பி உடையிறதுக்கு. And this was the way life was forever on the planet Venus. And this was the school room of the children of the rocket men and women who had come to the reigning world to set up civilization and live out their lives. இங்கே எர்த்துலேருந்து தான் நிறைய பேர் போயிருப்பாங்க பிளானட் வீனஸ்க்கு. அங்கே போய் ஒரு நாகரிகத்தை உண்டு பண்ணி அந்த வேர்ல்டில் ஸ்கூலில் பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இட்ஸ் ஸ்டாப்பிங். இந்த சில்ட்ரன் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் ஸ்டாப்பிங்னா என்னது, மழை நிற்கிது. எஸ். இந்த மெயின் கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரி இஸ் மார்கோ. இங்கே வந்து உங்களுக்கு மார்கட் அப்படின்னு இருக்கும், ஆனால் இந்த ப்ரனன்சியேஷன் வந்து மார்கோ தான் சொல்லணும். டி வந்து சைலண்ட், அதை உச்சரிக்கக்கூடாது, அந்த டீயை உச்சரிக்கக்கூடாது. மார்கோ இஸ் 9-year-old girl, சரியா? அண்ட் மார்கோ ஸ்டுட் அப்பார்ட் ஃப்ரம் தம். அவ மட்டும் தனியாக, அந்த சில்ட்ரனை விட்டு தனியாக நிற்கிறா. From these children who could ever remember a time when there was in rain. மார்கோ வந்து 9 years old. அது மாதிரி அவ கூட படிக்கிற பிள்ளைங்களும் 9 years old தான். இந்த குட்டி பசங்களுக்கு எல்லாருக்குமே ரெயின் தான் என்னன்னு தெரியுமே ஒழிய சன்னை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ரெயின் தான் அவங்க மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும், வேற ஒன்றும் தெரியாது. They were all 9 years old. All the children were 9 years old. And if there had been a day 7 years ago when the sun came out for an hour. இவங்க எல்லாரும் 9 years old children. இவங்க எல்லாருக்கும் 7 yearsக்கு முன்னால் தான் அந்த சன்னை பார்த்துருப்பாங்க. அப்போ எத்தனை வயசு இவங்களுக்கு? 2 வயசு. 2 வயசு இருக்கும்போது தான் அந்த சன்னையே பார்த்துருப்பாங்க. அதனால இவங்களுக்கு சன் எப்படி இருக்குங்கிறதே தெரியலை. The sun came out for an hour and showed its face to the stunned world. They could not recall. Only 1 hourக்கு தான் சன் தெரிஞ்சிட்டு போச்சு. அதனால அவங்களுக்கு they could not recall என்னது, அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கவே முடியல. Sometimes at night she heard them stir in remembrance and she knew they were dreaming and remembering gold or a yellow crayon
or a coin large enough to buy the world with. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த பசங்களுக்கு தெரியாது, 2 வயசுல தான் அந்த சூரியனை பார்த்துருக்காங்க. அதனால எல்லாரும் எப்படி கனவு கண்டுட்டு இருக்காங்கன்னா, சூரியன் வந்து ஒரு தங்கம், கோல்டுனா தங்கம் மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா எல்லோ கலர்ல கிரையான் மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா எ லார்ஜ் இனஃப் காயின், பெரிய காயின் டு பை இனஃப் த வேர்ல்டு வித். அந்த காயினை வச்சு அந்த வேர்ல்டையே வாங்கிடலாம், அந்த அளவு பெரிய காயின் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. She knew they thought they remembered a warmness like a blushing in the face, in the body, in the arms and legs and trembling hands. அந்த சூடாக இருக்கிற மாதிரியும் அந்த பாடியில் அண்ட் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் அண்ட் ட்ரம்பிளிங் ஹேண்டுனா அப்படி நடுங்கிற ஹேண்ட்ஸ், இதெல்லாம் வந்து அவங்க இமேஜின் பண்ணுற ஒரு அசம்ஷன் தான். இப்படிலாம் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இவளுக்கும் தெரியும். But then they always awoke to the tapping drum, the endless shaking down of clear bead necklaces upon the roof, the walk, the gardens, the forest, and their dreams were gone. எல்லாம் இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த சன்னே நினச்சிட்டு இருக்கிறதுனால ட்ரீமில் கூட அவங்களுக்கு சன் தான் வருது. ஆனாலும் அவங்க தூக்கத்துலேருந்து எழும்பும்போது எதோட தான் எழும்புறாங்க, டம் டம்னு அவங்க ரூஃப்லலாம் மழை பெஞ்சிட்டு இருக்குதுல்ல, அந்த சத்தத்தில் தான் எழும்புறாங்களே ஒழிய நல்ல ப்ளீஸிங்கான வாக், கார்டன், இதில் ஃபாரஸ்ட், ட்ரீம் எல்லாமே அவங்களுக்கு போயிடுது. ஆல் டே எஸ்டர்டே they had read in the class about the sun. என்னாலும் மாதிரி முந்தின நாளும் என்ன செஞ்சுருப்பாங்க, சன்னை பற்றி கிளாஸ் ரூமில் ரீட் பண்ணியிருந்திருப்பாங்க இந்த பசங்க எல்லாருமே. about how like a lemon it was and how hot, அது லெமன் மாதிரி இருக்கும், ஹாட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்பாங்க. and they had written small stories or essays or poems about it. அந்த பிள்ளைங்க எல்லாரும் என்ன எழுதியிருப்பாங்க, ஸ்டோரிஸ், ஸ்மால் ஸ்டோரிஸ், சின்ன கதைகள் எழுதியிருப்பாங்க, எஸ்ஸேஸ் எழுதியிருப்பாங்க, போயம், நல்ல கவிதைகள்லாம் சன்னை பற்றி எழுதியிருப்பாங்க. ஐ திங்க் த சன் இஸ் அ ஃப்ளவர் தட் ப்ளூம்ஸ் ஃபார் ஜஸ்ட் 1 hour. தட் வாஸ் மார்கோஸ் போயம் read in a quiet voice in the still classroom while the rain was falling outside. இந்த பசங்க எல்லாரும் ஸ்டோரிஸ் எழுதியிருப்பாங்க, எஸ்ஸே எழுதியிருப்பாங்க, போயம்ஸ் எழுதியிருப்பாங்க. ஆனால் மார்கோ என்ன எழுதியிருப்பா, ஒரு போயம் எழுதியிருப்பான். அதில் சன் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும், அது 1 hour தான் ப்ளூம் ஆகும், ஃப்ளவர் மாதிரி 1 மணி நேரம் தான் அது பூக்கும் அப்படின்னு எழுதியிருப்பான். அந்த போயம் வந்து ரொம்ப குவைட்டாக அந்த ஸ்டில் கிளாஸ் ரூம்னா அமைதியான கிளாஸ் ரூமில் வெளியில் மழை பெஞ்சிட்டே இருக்கு. வைல் த ரெயின் வாஸ் ஃபாலிங் அவுட் சைட். பாருங்கள், வெளியில் மழை பெய்துட்டே இருக்கும். அந்த டைமில் இவன் வாசித்து காட்டுறா எல்லா பிள்ளைங்க முன்னாலேயும். யூ டிட் நாட் ரைட் தட் ப்ரொட்டஸ்டட் ஒன் ஆஃப் த பாய்ஸ். ஒரு பையன் சொல்கிறான், நீ ஒன்று அதை எழுதலை இந்த போயம் அப்படின்னு சொல்கிறான். ஐ டிட் செட் மார்கோ. ஐ டிட், நான் தான் எழுதுனேன் அப்படின்னு மார்கோ சொல்கிறா. மார்கோட் சொல்லக்கூடாது, மார்கோட்டா மார்காட் அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. ப்ரனன்சியேஷன் இஸ் மார்கோ. வில்லியம் செட் டீச்சர். இந்த வில்லியம்னு வந்த பையன் தான் மார்கோவை என்ன செஞ்சிருப்பான், எப்போவுமே டீஸ் பண்ணிகிட்டே இருப்பான். அவளை என்ன செஞ்சாலும் அவளை டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது வில்லியம்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனால டீச்சர் என்ன செய்கிறாங்க, கிளாஸ் ரூமில் வில்லியம் அப்படின்னு சொல்லி சத்தம் பண்ணுறாங்க. பட் தட் வாஸ் எஸ்டர்டே. இது எப்போ நடந்திருக்குன்னா அதுக்கு முந்தின நாள் நடந்திருக்கும். இந்த சன் வருதில் அதுக்கு முந்தின நாள் நடந்திருக்கும். நவ் த ரெயின் வாஸ் ஸ்லாக்னிங். ஸ்லாக்னிங் மீன்ஸ் கிராஜுவலி ஸ்லோயிங் டவுன். And the children were crushed in the great thick windows. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படி அந்த திருப்பி சன் வருதான்னு சொல்லி இப்படி போய் பார்த்துக்கிறாங்க விண்டோவில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கு, ஸ்லாக்னிங்னா ரெயின் ஸ்லாக்னிங்னா என்ன செய்யுது, கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக பெய்துட்டு இருக்குது. இந்த திக் விண்டோ வழியே பார்த்துட்டு இருக்காங்க. டீச்சர் இல்லை. இப்போ டீச்சர் வந்து வெளியில் போயிருக்காங்க. இந்த டைமில் வெஸ் த டீச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஷீல் பி பேக் அப்படின்னு சொல்ல, அவங்க வந்துடுவாங்க. ஷி ஹட் பெட்டர் ஹரி வில் மிஸ் இட். அவங்க சீக்கிரம் வரணும் அல்லது நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா சன் ஒன்லி 1 hour தான் தெரியும். அதனால டீச்சர் சீக்கிரம் வரணும், நம்ம சன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் மார்கோ. அவள் போயம் எழுதி வச்சிருக்கா, த சன் பை மார்கோ. ஐ திங்க் த சன் இஸ் அ ஃப்ளவர் that blooms for just an hour. அழகா எழுதியிருக்கான். பெட்டர் ஹரி ஆர் வில் மிஸ் இட். அழகா உங்களுக்கு பிக்சர்லாம் கொடுத்துருக்கேன். இந்த பிக்சர்லாம் உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு இந்த ஸ்டோரி அழகா நீங்கள் எக்ஸாமில் எழுதிடலாம். They turned on themselves
லைக் a feverish wheel, all tumbling spokes. எல்லா பிள்ளைங்களும் அங்கே எங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. வீல் மாதிரி அப்படி வீல் சுத்தும் போது எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். திஸ் இஸ் இந்த சிமிலினா உங்களுக்கு தெரியும். இந்த they were like feverish wheel, அதாவது this is a simile comparing the children to feverish wheel. Children are like an uncontrolled wheel. கண்ட்ரோலே இல்லாமல் ஓடுற ஒரு வீல் மாதிரி அங்கேயுமா ஓடிட்டு இருக்காங்க. மார்கோ ஸ்டுட் அலோன். ஆனால் மார்கோ என்ன செஞ்சிட்டு இருக்கா? தனியாக நின்றுட்டு இருக்கா. ஷி வாஸ் அ வெரி ஃப்ரெயில் மீன்ஸ் வீக் கேர்ள் who looked as if she had been lost in the rain for years. மார்கோ அவங்கள விட்டு விலகியே நிற்கிறான். அவள் எப்படி இருக்கான்னா ரொம்ப வீக்காக இருக்கான், ஒல்லியாக தான் இருக்கும் அந்த பொண்ணு. ரொம்ப மழையிலே ரொம்ப நாளாக நிறைய வருஷம் நனைஞ்ச பிள்ளை மாதிரி அப்படி பார்க்குறதுக்கு தெரியுறான். the rain had washed out the blue from her eyes. அந்த ப்ளூ ஐஸ் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐஸாக இருக்கும், அதெல்லாம் அந்த மழை வந்து வாஷ் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கும் கண்ணு. அண்ட் ரெட் ஃப்ரம் ஹர் மவுத், வாயில் இருக்கிற சிவப்பு கலரெல்லாம் வாஷ் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கும். அண்ட் த எல்லோ ஃப்ரம் ஹர் ஹேர் வந்து எல்லோ ஒரு பிளாண்ட் ஹேர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த மழை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன மாதிரி இருப்பாள். ஷி வாஸ் அன் ஓல்டு ஃபோட்டோகிராஃப் டஸ்டட் ஃப்ரம் அன் ஆல்பம். எப்படி இருப்பான்னா ஒரு ஃபோட்டோகிராஃபில் வந்து ரொம்ப தூசி அடைஞ்சி அதில் மங்கலாக தெரியும்ல அதே மாதிரி பார்க்குறதுக்கு இருப்பாள். ஒயிட் அண்ட் அவே. அண்ட் இஃப் ஷீ ஸ்போக் அட் ஆல் ஹர் வாய்ஸ் வுட் பி எ கோஸ்ட். அவள் பேசினானா ஒரு கோஸ்ட்னா பேய் சத்தம் மாதிரி இந்த மாதிரி அவங்களுக்கு கேட்குது. நவ் ஷீ ஸ்டுட் செப்பரேட். அவள் மட்டும் தனியாக நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நின்றுக்கிறாங்க, இவள் மட்டும் தனியாகவே இருக்கிறாள். and staring at the rain and loud wet world beyond the huge glass. ரொம்ப லவுடுன்னா எதுக்குன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. வேர்ல்டு வந்து வெட்டாக தான் இருக்குது, ஒரு எப்போ பார்த்தாலும் நனைஞ்சு தான் இருக்குது. ரெயின் இருக்கிறதுனால அவங்கள சுற்றி எப்போவுமே நனைஞ்சிட்டும் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. இதை எங்கேருந்து பார்க்குறாங்க? இந்த ஹியூஜ் கிளாஸ் வெளியே பார்த்துட்ருக்காங்க. கிளாஸ்னால் கண்ணாடி வெளியே, பெரிய கண்ணாடி விண்டோ வெளியே பார்த்துட்ருக்காங்க. வாட் ஆர் யூ லுக்கிங் அட் செட் வில்லியம். இந்த வில்லியம் வந்து எப்போவுமே இவளை ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான் மார்கோவை. என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். மார்கோ செட் நத்திங், ஒன்றுமே அவள் சொல்லலை. ஸ்பீக் வென் யூ ஆர் ஸ்போக்கன் டு, எப்போ பேசணுமோ அப்போ பேசு அப்படின்னு வில்லியம் மார்கோவை சொல்கிறான். ஹி கேவ் ஹேர் அ ஷாவ்னா ரஃப்பாக புஷ் பண்ணுறது, தள்ளி விடுறது. பட் ஷீ டிட் நாட் மூவ், ஆனால் அவள் மூவ் பண்ணலை. rather she let herself be moved only by him and nothing else. ஆனால் இவளே தள்ளி நின்றுட்டுறா, வேற ஒன்றும் செய்யலை. they urged away from her, they would not look at her. அவங்க எல்லாரும் தள்ளி போய் நின்றுக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து என்ன செய்யலை, அவளை பார்க்கவும் செய்யலை. she felt them go away. அவங்க தூர போனால் சரிதான் அப்படின்னு இவளும் நினச்சிக்கிடுறா. and this was because she would play no games with them in the echoing tunnels of the underground city. இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்குள்ளே தான் இந்த டனல், அதாவது கீழே டனலாக இருக்குது, அதுக்குள்ளே தான் எந்த கேம்ஸ்னாலும் விளையாடிக்கிடணும். அதுலேயும் வந்து என்ன செய்ய மாட்டா இவ வந்து மற்ற பிள்ளைங்க கூட விளையாட மாட்டா. இஃப் தே டேக் ஹேர் அண்ட் ரேன், டேக்னா இந்த தொட்டு பிடிச்சி விளையாடுற விளையாட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இங்கே தொட்டுட்டு போனால் நம்ம என்ன செய்யணும், பின்னாடி அவங்கள ஓடி போய் யாரையாவது தொடணும். அப்படி செஞ்சால் கூட என்ன செய்கிறா பாருங்க, ஷீ ஸ்டுட் பிளிங்கிங்னா முழிப்பா. ஆஃப்டர் தம் அண்ட் டிட் நாட் ஃபாலோ, முழிச்சிட்டு நிற்பாலே ஒழிய அவங்கள ஃபாலோ பண்ணி போக மாட்டா. வென் த கிளாஸ் sang songs about happiness and life and games, her lips barely moved. அதாவது இவங்க எல்லாரும் பாட்டு படிக்கிறாங்க, ஹாப்பினஸ், லைஃப், கேம் இதெல்லாம் பற்றி பாட்டு படிக்கும்போது அவளுக்கு இஷ்டம் இருக்காது. அதனால அவள் வாயை லிப்ஸை வந்து அவ்வளவா திறக்க மாட்டா, ரேராக தான் அப்படி திறந்து படிக்கிற மாதிரி பண்ணுவாள். ஒன்லி வென் தே sang about the sun and the summer did her lips move as she watched the drenched windows. ஆனால் சம்மரோ சன் பற்றியோ கோடை காலத்தை பற்றியோ அல்லது சன் பற்றி படித்தாங்கன்னா மட்டும் அவள் லிப்ஸ் என்ன செய்யும், நல்லா கொஞ்சம் மூவ் பண்ணும். அப்படியே ட்ரென்ச்னா நனைஞ்ச விண்டோஸ் வெளியே இப்படி பார்த்துட்டே இப்படி படிச்சுட்டு இருப்பாள். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் த பிக்கெஸ்ட் கிரைம் ஆஃப் ஆல் வாஸ் தட் ஷி ஹேட் கம் ஹியர் ஒன்லி 5 years ago ஃப்ரம் எர்த்.
And she remembered the sun and the way the sun was and the sky was when she was 4 in Ohio. இவ வந்து ஒஹியோங்கிற பிளேஸ் வந்து அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவிலேருந்து இவ 4 வயசு இருக்கும். அந்த டைம்லேருந்து தான் அவளுக்கு 4 வயசாக இருக்கும். அப்போ தான் இங்கே வந்திருப்பா. அப்போ இப்போ வந்து ஒஹையாலேருந்து அவள் வந்திருப்பா இங்கே வீனஸ்க்கு. அப்போ அவளுக்கு 4 இயர்ஸ் தான். அப்போ இங்கே வந்து 5 இயர்ஸ் இங்கே வந்து அப்போ அவளுக்கு இப்போ 7 இயர்ஸ்னால் அங்கே 4 இயர்ஸ்னால் இப்போ இவள் 9 இயர்ஸ்னால் 4 இயர்ஸில் அவளுக்கு கான்ஷியஸ் நல்லாவே இருந்திருக்கும். நல்லா யூகேஜி படிக்கிற பிள்ளையாக இருந்திருப்பா. அப்போ யூகேஜி படிக்கிற பிள்ளைலாம் அழகாக சன்லாம் ட்ரா பண்ணும். சன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் இங்கே உள்ள பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே இருக்கிறதுனால அப்போ 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சுன்னா இவங்க எல்லாரும் 2 வயசாக இருப்பாங்க. இவன் 4 வயசில் சன்னை பார்த்துருக்கிறதுனால இவளுக்கு சன்னை பற்றி நல்ல ஒரு கிளியர் ஐடியா இருக்கிறதுனால இவளுக்கு சொல்லுவாள் அந்த பிள்ளைங்ககிட்ட, சன் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்கிறது வந்து இவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அதுதான் அவளோட பிக்கெஸ்ட் க்ரைம். இந்த சன் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுவோம்ல. அதே மாதிரி இந்த பிள்ளைங்கள்ட்டலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த பிள்ளைங்களுக்கு அவளை பிடிக்காது. அதுதான் ஒரு ரீசன். அண்ட் they had been on Venus all their lives. இந்த குட்டி பசங்கள்லேருந்தே இந்த மற்ற பிள்ளைங்க எல்லாருமே வீனஸ்லேயே இருந்திருக்காங்க. And they had been only 2 years old when last the sun came out and had long since forgotten the color. The color இதில் கலரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. COLOUR. இதில் உங்கள் புக்கில் கரெக்ட் பண்ணிக்கோங்க. COLOUR. And the heat of it and the way it really was. இதில் வந்து வீனஸில் வந்து சின்ன பிள்ளைங்களே இருக்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளவா தெரியல. 2 வயசில் இருக்கும்போதுனா நம்மளுக்கும் நீங்கள் 2 வயசில் இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்காதுல்ல. அதே மாதிரி தான் இந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளவா ஞாபகம் இல்லை. இவளுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அண்ட் ஃபர்காட்டன் த கலர் ஆல்சோ. அவங்களுக்கு மறந்துடுது கலர் என்ன கலரில், எல்லோ கலரில் இருக்கும், அந்த ஹீட்டாக இருக்கும். அது எல்லாமே இந்த குட்டீஸ்க்கு இந்த பிள்ளைங்க எல்லாருக்குமே மறந்துடுது. ஆனால் மார்கோவுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நோ த சன் இஸ் கம்மிங் அவுட் டுடே. இவ சொல்கிறா அன்னைக்கு வரப்போகுது. அண்ட் இட்ஸ் பி ஜஸ்ட் லைக் எ பென்னினா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நம்ம 1 ரூபி காயின், நம்ம 50 பைஸ் 5 ருபீஸ் காயின்லாம் பார்த்துருக்கீங்களா ரவுண்டாக, அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இவன் சொல்கிறான் வில்லியம் என்ன சொல்கிறான்னா, இட்ஸ் ஆல் எ ஹியூஜ் ஜோக் மார்கோ. எல்லாம் என்னை சொல்கிறது எல்லாம் ஒரு வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பென்னி காயின் மாதிரியாக இருக்கும். that's how I remember it. நான் எனக்கு ஞாபகம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு மார்கோ இந்த வீனஸில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் சன் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறா. பட் மார்கோ ரிமெம்பர்ட். அவளுக்கு மட்டும் நல்ல ஞாபகம் இருக்குது சன். இட்ஸ் லைக் எ பென்னி ஷி செட் ஒன்ஸ் ஐஸ் க்ளோஸ். கண்ணை மூடிட்டே சொல்கிறான், ஆமாம் பென்னி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நோ இட்ஸ் நாட். த சில்ட்ரன் கிரைட். இந்த பசங்களுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்காங்க இவ சொல்கிறத. இட்ஸ் லைக் ஃபயர் ஷி செட் இன் அ ஸ்டோவ். ஸ்டோவில் எரிஞ்சிட்டு இருக்கும். எரியும்போது நம்ம கையெல்லாம் வைக்க முடியாது, அவ்வளோ சூடாக இருக்கும்ல, அப்படி சூடாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பார்க்குறா மார்கோ இந்த பிள்ளைங்கிட்ட. ஆனால் யூ ஆர் லையிங், யூ டோன்ட் ரிமெம்பர், உனக்குலாம் ஞாபகம் இல்லை, நீ வந்து பொய் சொல்கிற அப்படின்னு மார்கோவை இந்த சில்ட்ரன் எல்லாம் சொல்லுதுங்க, திட்டுதுங்க. ஷீ டசன்ட் ரிமெம்பர் தட். கூட்டமாக இங்கே பாருங்கள், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து இப்படி சேர்ந்து நின்றுக்கிடுறாங்க. சொல்கிறாங்க, நீ உனக்கு பொய் சொல்கிறேன். எஸ் ஐ டூ. ஆன் எர்த் த சன் கம்ஸ் அவுட் எவ்ரி டே. எர்த்தில் வந்து டெய்லி சன் வரும். இட்ஸ் லைக் எ பென்னி ஆர் எ ஃபயர் இன் அ ஸ்டவ் அப்படின்னு இந்த பிள்ளை சொல்லுதுனாலும் இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு புக்கில் இல்லை, நான் தாம்மா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் மறக்க மாட்டீங்க. எக்ஸாம் நல்லா எழுதணும், இதெல்லாம் பார்த்து மறக்கக்கூடாது. பட் ஷீ ரிமெம்பர்ட் அண்ட் ஸ்டுட் குவைட்லி அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் தம் அண்ட் வாட்ச் த பேட்டர்னிங் விண்டோஸ். அதாவது இந்த ரெகுலர் விண்டோஸ், பெரிய ஹியூஜ் கிளாஸ் வெளியே என்ன செய்கிறாங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஷீ ரிமெம்பர்ட் அண்ட் ஸ்டுட் குவைட்லி அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் தம். இவங்க கூடவே இல்லாமல் அவளே என்ன செய்கிறான் விண்டோ வழியே பார்த்துட்டு இருக்கான். அண்ட் ஒன்ஸ் a month ago she had refused to shower in the school shower rooms. இது வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி நடக்குது இவங்க ஸ்கூலில். 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது, ஷவர் ரூமில் ஹேட் கிளச்டுனா ஹோல்டு டைட்டில். இந்த பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க.
மார்கோ என்ன செய்றா பாருங்க, ஹர் ஹேண்ட்ஸ் டு ஹர் இயர்ஸ் அண்ட் ஓவர் ஹர் ஹெட் ஸ்க்ரீமிங் த வாட்டர் மசன் டச் ஹர் ஹெட். அதாவது ஸ்கூல் ஷவர் ரூம்ல தலையில தண்ணியே பட விட மாட்டேங்குது. தலையில தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லி கையை தலைக்கு மேல வச்சுக்கிடுறா. ஸ்க்ரீமிங்னா கத்துறா. த வாட்டர் மசன் டச் ஹர் ஹெட். அவ தலையவே தண்ணி தொடக்கூடாதுன்னு நினைக்கிறா. எதுக்குன்னா ஷி வாஸ் தரோலி டயர்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ரெயின்றனால அவளுக்கு எப்படியும் இருக்கு இந்த பிளானெட்ல. ஷி ஹேட்ஸ் ரெயின், வாண்ட்ஸ் டு பேக் இன் சன். அவளுக்கு ரெயின்னாலே பிடிக்கவே இல்லை, வெறுக்கிறா. அண்ட் அந்த சன்ல வந்து நல்லா அப்படி குளிர் காயணும் அப்படின்னு நினைக்குது. ஷி வாண்ட்ஸ் டு பி ட்ரை, அதனால தான் அங்கே நனையக்கூடாதுன்னு நினைக்கிறா. So after that, dimly she sensed it. She was different and they knew her difference and kept away. இவ எல்லார விடையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அந்த பசங்களுக்கும் தெரிஞ்சிட்டு இவ நம்மளை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அவளை தனியாகவே விட்டுறாங்க. There was a talk that her father and mother were taking her back to earth next year. அவங்களுக்குள்ளே ஒரு பேட்ச் இருக்குது. டாக்னா அவங்களுக்குள்ளே ஒரு பேச்சு, ஒரு ரூமர் மாதிரி பேசிக்கிறாங்க. அவளோட அம்மா அப்பா வந்து அவளை என்ன செஞ்சிருவாங்க, நெக்ஸ்ட் இயர் எர்த்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இட் சீம்டு வைட்டல் டு ஹர், வைட்டல்னா இம்பார்ட்டன்ட் டு ஹர், தட் தே டூ ஸோ. அவங்க கண்டிப்பாக அப்படி அவளுக்கு செஞ்சிடணும். ஏன்னா அவளுக்கு இங்கே பிடிக்கல வீனஸில் இருக்கிறது. தோ இட் வுட் மீன் த லாஸ் ஆஃப் $1000s டு ஹர் ஃபேமிலி. அவங்க அம்மா அப்பாவுக்கு இவளை திருப்பி எர்த்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா $1000s வந்து லாஸ் ஆகும். அப்படி இருந்தாலும் இவளுக்கு என்ன செய்யணும், எப்படியாவது எர்த்து போகணுன்னு இருக்குது. And so the children hated her for all these reasons of big and little consequences. They hated her pale snow face, her waiting silence, her thinness and her possible future. ஒரு சின்ன காரணனாலும் பெரிய காரியனாலும் அவளுக்கு மார்கோவை யாருக்குமே பிடிக்கல. they hated, அவங்களுக்கு வெறுக்கிறாங்க. அவளோட பேல் ஸ்னோ ஃபேஸ், அதாவது பனி மாதிரி ஸ்னோ மாதிரி இருக்க ஃபேஸ், அந்த கலரில் இருக்கிறதுனால. அண்ட் வெயிட்டிங் சைலன்ஸ், எப்போ ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கா, ஒல்லியாக இருக்கா. அண்ட் அவளோட ஃப்யூச்சர், பாசிபிள் ஃப்யூச்சர், இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு அவ கூட சேர்றதுக்கு இஷ்டம் இல்லை. அண்ட் ஐ கெட்டிங் சிக் ஆஃப் ஹர். இந்த பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஒருத்தருக்கு பிடிக்கல. லெட்ஸ் கெட் ரிட் ஆஃப் ஹர், அவளை விட்டு நம்ம போயிடுவோம். கெட் அவே. த பாய் கேவ் ஹர் அனதர் புஷ். வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார், எதுக்காண்டிங்க நின்றுட்டு இருக்க, போ தூரப்போ அப்படின்னு சொல்லி அவளை விரட்டுறாங்க. தென் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஷீ டேர்ன்ட் அண்ட் லுக்ட் அட் தம். எப்போவுமே இந்த பிள்ளைங்கள்லாம் திட்டினாங்கன்னா உடனே தள்ளி போயிடுவா. ஆனால் இந்த தடவை என்ன செய்கிறா பாருங்க, ஷீ லுக்ட் அட் ஹிம். அந்த பையன் திட்டுறான்ல போ அப்படின்னு சொல்கிறதுக்கு திருப்பி நல்லா அவனை திரும்பி பார்க்குறா. அண்ட் வாட் ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் வாஸ் இன் ஹர் ஐஸ். அதாவது அவள் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, சன்னுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதனால அந்த இடத்த விட்டு அசையல. வெல் டோன்ட் வெயிட் அரவுண்ட் ஹியர், cried the boy savagely. இங்கே நிற்கவே நிற்காத, போ, இங்கே எதுக்கு வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லி காட்டுக்கத்தெல்லாம் கத்துறான். savagelyனா அக்ரெசிவ்லி. யூ won't see nothing, நீ எதையும் பார்க்க போகிறதில்ல. her lips moved. அவ சும்மா லிப்ஸை மட்டும் அசைச்சிருக்கா. இட்ஸ் ஆல் அ ஹியூஜ் ஜோக் மார்கோ அப்படின்னு சொல்கிறான். இந்த பையன் தான் வில்லியம் சொல்கிறான். எப்போவுமே நீ சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஜோக்கு. நத்திங், ஹீ கிரைட். இட் வாஸ் ஆல் அ ஜோக் wasn't it? He turned to the other children. இது எல்லாம் ஒரு வேடிக்கை மாதிரி தானே இருக்குது. நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டுடே அப்படின்னு இந்த மற்ற பசங்களெல்லாம் பார்த்துட்டு வில்லியம் சொல்கிறான். நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டுடே இஸ் இட் அப்படின்னு கேட்குறான். அந்த பிள்ளைங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, தே ஆல் பிளிங்க்ட் அட் ஹிம் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்டிங் laughed and shook their heads. எல்லாரும் என்ன செய்ய, பிளிங்க்னா என்ன செய்கிறாங்க, முழிக்கிறாங்க. அவனை பார்த்து ஃபஸ்ட்டு முழிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க புரிஞ்சிட்டு laughed, சிரிச்சாங்க. அண்ட் shook their heads, தலையை ஆமான்னு இது பண்ண, ஆமாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நத்திங் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மார்கோ என்ன சொல்கிறா, பட் த சயின்டிஸ்ட் செட் இட் வுட், தே நோ. சயின்டிஸ்ட்க்கு தெரியும், அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு சன் வரும் அப்படின்னு சொல்கிறான். ஓ பட் மார்கோ her eyes helpless. But this is the day the scientists predictனா ஆன்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. முன்னக்கூட்டியே முன்னால் சொல்லிடுவாங்க. இன்னைக்கு நம்ம சயின்டிஸ்ட்லாம் நம்ம டிவிலலாம் சொல்லுவாங்க இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு வீனஸில் இந்த டேயில் இந்த டைமில் வந்து சன் 1 or 2 hours தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அதே தான் மார்கோவும் என்ன சொல்றா சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க, தே நோ, அவங்களுக்கு தெரியும், த சன் அப்படின்னு சொல்றா. ஆனால் நோபடி இஸ் கோயிங் டு லிசன் டு ஹர். ஆல் அ ஜோக், அகெயின் அண்ட் அகெயின் வில்லியம் இஸ் டெல்லிங், அது வந்து ஒரு வேடிக்கை, செட் த பாய். அண்ட் சீஸ்னா என்ன, அவளை பிடிச்சிடுறாங்க பாருங்க, ஹர் ரஃப்லி அப்படி பிடிச்சி இழுத்து, ஹே எவ்ரி ஒன் லெட்ஸ் புட் ஹர் இன் அ கிளாசட் பிஃபோர் த டீச்சர் கம்ஸ். டீச்சர் அங்கே இல்லை, இதெல்லாம் நடக்கும்போது கிளாஸ் ரூமில் டீச்சர் இல்லை. அதனால நம்ம டீச்சர் வர்றதுக்குள்ள எவ்வளோ என்ன செஞ்சிருவோம், ஒரு கிளாசெட்டில் போட்டு அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ செட் மார்கோ ஃபாலிங் பேக். அவள் என்ன சொல்கிறா, அவன் பின்னாடி பார்த்து விழுறா, அவங்க இழுக்கிறாங்க, இவ பின்னாடி விழுந்துட்டு அப்படி செய்யாதீங்க, நோ நோ அப்படின்னு சொல்லி கத்துறா. They surged about her. அப்படின்னா surge means move suddenly. About her, caught her up and bore her, protesting and then pleading, then crying back into a tunnel, a room, a closet where they slammed and locked the door. பிடிச்சி அவளை ரெசிஸ்ட் பண்ணாலும் என்ன செஞ்சிடறாங்க, இதுதான் கிளாசெட், இங்கே தூக்கி அந்த ரூம்குள்ளே தூக்கி அவளை உள்ள அவள் என்ன செஞ்சிடறாங்க, உள்ள போட்டு ஸ்லாம்னா என்னது, பேங் அண்ட் லாக் த டோர், டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தே ஸ்டுட் லுக்கிங் அட் த டோர் அண்ட் சா இட் ட்ரம்பிள். அது அவளை உள்ளே போட்டு கதவை லாக் பண்ணிட்டு வெளியில் நின்று எல்லாரும் பார்க்குறாங்க, கதவையே பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரம்பிள் மீன்ஸ் அந்த டோர் வந்து ரொம்ப ஷேக் ஆகுது, ரிலீஸ்ட் ஃப்ரம் தியர் ஸ்பெல், சாரி, அண்ட் சா இட் ட்ரம்பிள் from her beating and throwing herself against it. அதாவது அந்த ரூமில் போட்டு அடைச்ச உடனே அவள் டம்னு கதவை தட்டுறா, நல்லா அடிக்கிறான். அண்ட் த்ரோயிங் herself against itனா என்னது, அவள் பின்னாடி நம்மளே வச்சு யாராவது மூடிட்டாங்கன்னா நம்ம வெயிட்டை வச்சு தள்ளுவோம் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மார்கோவும் என்ன செய்கிறா, த்ரோயிங் herself against the door. They heard her muffled cries. muffledனா muted cries. அவள் அழுறது அடங்குற வரைக்கும் பார்க்குறாங்க, நின்று கேட்டுட்டு. தென் ஸ்மைலிங், ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. தே டர்ன்ட் அண்ட் வென்ட் அவுட் அண்ட் பேக் டவுன் த டனல் ஜஸ்ட் அஸ் த டீச்சர் அரைவ்ட். அந்த டனல் வெளியே போய் அவங்க கிளாஸ் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க, அவங்க டீச்சரும் வந்துடுறாங்க. ரெடி சில்ட்ரன், ஷி கிளான்ஸ் அட் ஹர் வாட்ச். அந்த டீச்சர் வந்துட்டாங்க தான், டீச்சர் வந்து எல்லா பிள்ளைகள்ட்டையும் கேட்குறாங்க, எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்சை பார்க்குறாங்க. எஸ் செட் எவ்ரி ஒன். எஸ் மிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆர் வி ஆல் ஹியர், எல்லாரும் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு எல்லா பசங்களும் சொல்லிட்டு பொய் சொல்லுதுங்க. மார்கோ எங்கே அடைச்சிட்டு வந்துட்டாங்க, ஆனால் டீச்சருக்கு தெரியாது. த ரெயின் ஸ்லாக் ஸ்டில் மோர். தே க்ரௌடட் டு த ஹியூஜ் டோர். த ரெயின் ஸ்டாப். இங்கே உங்களுக்கு நானும் அந்த ரெயின் மாதிரி மழை பெஞ்சிட்டே இருக்கிற சவுண்ட் பின்னால் கொடுத்துருந்தேன், அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். சரியா, இனிமேல் மழை பெய்யாது, அது ஸ்டாப் ஆயிடுச்சு. மழை வந்து 7 இயர்ஸாக பெஞ்சிட்டு இருந்தது, ஸ்டாப் ஆயிடுச்சு. It was as if in the midst of a film concerning an avalanche, a tornado, a hurricane, a volcanic eruption, something had first gone wrong with the sound apparatus, thus muffling and finally cutting off all noise, all of blast and repercussions and thunders, and then second ripped the film from the projector and inserted in its place a beautiful tropical slide which did not move or had a tremor. The world ground to a standstill. இது எப்படி ஆயிட்டுன்னா, இவங்களுக்கு இவ்வளோ நேரமும் மழை பெஞ்சு ஒரே சத்தம் எல்லாம் முடிஞ்சு ரெயின் ஸ்டாப் ஆன உடனே அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆத்தர் ரே பிராட்பரி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு ஃபில்மில் வந்து உங்களுக்கு அவலான்ச்சிங்கிறது வந்து ஒரு நிறைய பனி வந்து சரிகிறது, ஸ்னோ ஸ்லைடு ஆகுற மாதிரி உங்களுக்கு படத்தில் காட்டிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு ரொம்ப சத்தம் இருக்கும். டொர்னேடோ வந்து சூறாவளி, ஹரிக்கன், ஸ்டாம், எரிமலைலாம் வெடிக்கும்போது படத்தில் காட்டும்போது ரொம்ப உங்களுக்கு சத்தம் வரும். அவ்வளோ சத்தத்தை வந்து உங்களுக்கு அந்த படத்தில் காட்டிகிட்டு இருக்கும்போது அந்த சவுண்டு அப்பேரட்டிஸ் அந்த ஃபிலிமில் வந்து சவுண்டு வந்து கட் ஆகிட்டுன்னு வச்சுக்கிடுங்க திடீர்னுட்டு. அந்த காலத்துலலாம் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சவுண்டு கட் ஆகிட்டுன்னா ஒரு நிசப்தம், அதாவது அந்த காத்தடிக்கிறது, அந்த சத்தம், வெடிக்கிற சத்தம் எல்லாமே அப்படி அமைதியாயிரும். அப்போ என்ன செய்யணும், செகண்ட் ரிப் த ஃபில்ம் ஃப்ரம் த ப்ரொஜெக்டர் அண்ட் இன்சர்டட் இன் இட்ஸ் பிளேஸ் பியூட்டிஃபுல் ட்ராபிக்கல் ஸ்லைட்
which did not move. அதாவது ஒரு நிழற்படம் மாதிரி, சத்தமே இல்லாத எல்லாம் ஒரு படம் மாதிரி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு. இடி இருக்காது, காத்தடிக்காது, ஒரு சத்தமும் இல்லாம ஒரு நிசப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஷேக் இல்லை, ஒன்றும் இல்லை. வேர்ல்டு வந்து த வேர்ல்டு கிரவுண்ட் டு அ ஸ்டாண்ட் ஸ்டில். அப்படியே அமைதியா இருக்கு. இந்த அமைதியா இருக்கிறத இந்த பசங்க வந்து என்ன செய்றாங்க பாருங்க. உங்களுக்கு இங்க காட்டுறேன். சில்ட்ரனுக்கு இந்த அமைதியா இருக்கிற ஸ்டேட் வித்தியாசமா இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க. அழகா நம்ம ரே பிராட்பரி இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காரு. The silence was so immense and unbelievable. அவங்களுக்கு நம்பவே முடியல. That you felt your ears had been stuffed or you had lost your hearing altogether. என்ன நினைச்சிட்டாங்க, காதுக்குள்ள ஏதோ வச்சு அடைச்ச மாதிரி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. காது கேட்காம போயிட்டோ. யூ ஹேட் லாஸ்ட் யுவர் ஹியரிங் ஆல் டுகெதர். உண்மையிலேயே மொத்தமா நம்மளுக்கு காது கேட்கிற திறன் போயிட்டோ அப்படின்னு நினைக்கிறாங்க. த சில்ட்ரன் புட் தியர் ஹேண்ட்ஸ் டு தியர் இயர்ஸ். கையை அவங்க காதுல வச்சு பார்த்துக்கிறாங்க. தே ஸ்டுட் அப்பார்ட். முதல்ல என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த விண்டோ பக்கத்துல ரோசஸ் மாதிரி, வீட்ஸ் மாதிரி மொத்தமா ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு நின்னவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ தே ஸ்டுட் அப்பார்ட். ஒருத்தர் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. பயம் வந்துருச்சு. The door slid back and the smell of the silent waiting world came into them. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட், இந்த டோர் வந்து நல்லா ஓப்பன் ஆச்சு. The smell of silent waiting world came into them. The sun finally came out. சன் வந்து இங்க பாருங்க படத்திலே தெரியுது, பூம்னு அழகா பளீர்னு தெரியுது. It was the color of flaming bronze and it was very large. இப்போ தான் அந்த பசங்க பார்க்குறாங்க, உண்மைக்குமே என்ன அழகா இருக்கு. the color of flaming bronze, பித்தளை மாதிரி அப்படி தகன்னு இருக்குது. and very large, நல்ல பெருசா இருக்கு. the sky around it was a blazing blue tiled color. நம்மளுக்கு இது டெய்லி பார்க்கறதுனால புதுசா தெரியாது. ஆனா வீனஸ்ல உள்ள பசங்களுக்கு இன்னைக்கு தான் சன் பார்த்தோன்னே அவங்களுக்கு they feel different. அந்த டைல் கலர்ல, ப்ளூ கலர்ல வானம் தெரியுது, அதுல எல்லோ கலர்ல சன் தெரிஞ்சோன்னு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அண்ட் த ஜங்கிள் burned with sunlight and children released from their spell rushed out yelling into the springtime. உடனே இது வித்தியாசமா இருந்தவொடனே என்ன செய்றாங்க, அவங்களுக்கு ஒரு மேஜிக்கல் சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வந்த மாதிரி இருக்கு. வெளியில ஓடுறாங்க, எல்லிங்னா கத்துறாங்க. இன்டு த ஸ்ப்ரிங் டைம், அப்படி வசந்த காலத்துக்குள்ள வந்த மாதிரி கத்திட்டு ஓடுறாங்க. நவ் டோன்ட் கோ டூ ஃபார், கால் த டீச்சர் ஆஃப்டர் தம். அவங்களுக்கு பின்னால டீச்சர் என்ன செய்றாங்க, ரொம்ப தூரம் போயிடாதீங்க. ரிமெம்பர் யூ ஹவ் ஒன்லி காட் 2 hours. ஒன்லி 2 hours தான் உங்களுக்கு டைம். யூ ஹவ் ஒன்லி 2 hours. யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, 2 மணி நேரம் தான். யூ வுடன்ட் வாண்ட் டு கெட் காட் அவுட். உங்களை போய் நீங்கள் எங்கேயாவது அங்கே எங்கேயும் போயிடாதீங்க, உங்களை தேடுறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க டீச்சர். But they were running and turning their faces up to the sky and feeling the sun on their cheeks like a warm iron. They were taking off their jackets and letting the sun burn their arms. அவங்க என்ன செய்யறாங்க, ரன்னிங் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அப்படியே பிள்ளைங்களாம் அங்கெங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. சன்னையே பார்த்ததுனால இங்கே பாருங்க, கண்ணில் இருந்து தண்ணிலாம் வருது. டியர்ஸ் கம்மிங் ஃப்ரம் தியர் ஐஸ். அப்படின்னு கண்ணெல்லாம் ஸ்பின் பண்ணிட்டு இப்படி பார்க்குதுங்க. டைரக்டாக பார்க்க முடியாதுல்ல, அந்த பார்க்கறதுனால கண்ணீர்லாம் வருது. ஜாக்கெட்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அப்படி சீக்லாம் அப்படி நல்லா பேர்ன் ஆகுது, சூடாகுது. இந்த ஜாக்கெட்ஸ் எதுக்கு போட்டிருக்காங்க, ரொம்ப மழை பெய்ஞ்சிட்டே இருக்கிறதுனால கோட்லாம் போட்டிருக்காங்க குளிருன்னு சொல்லி. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டுங்க. கை காலெல்லாம் நல்லா அந்த வார்ம் சூடு படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஓ, இட்ஸ் பெட்டர் தென் தி சன் லேம்ப்ஸ் இஸ்ன்ட் இட். அவங்க வந்து என்ன வச்சிருப்பாங்க, சன் லேம்ப், சூரிய விளக்குகள் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சூரிய வெளிச்சத்துக்காண்டி பாடியிலலாம் படுறதுக்கு அந்த வார்ம் கிடைக்கிறதுக்காண்டி சன் லேம்ப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை விட பெட்டரா இருக்குதுல்ல அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க. மச் பெட்டர், அதை விட ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. தே ஸ்டாப் ரன்னிங். ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க, எங்க பாருங்க நின்றுறாங்க. They stopped running and stood in the great jungle that covered Venus, that grew and never stopped growing.
இவங்க ஓடுறத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஜங்கிள் அங்கே வந்து மரம் நான் சொன்னேன் வளர்ந்துட்டே இருக்கும், மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கு, வளருது திருப்பியும். டெமல்டியஸ்லி அப்படின்னா டிஸ்ரப்டட்லி, அதாவது நல்லா கண்டினியூஸாக ஈவன் ஆஸ் யூ வாட்ச்ட் இட், நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே வளருது எல்லாம். இட் வாஸ் எ நெஸ்ட் ஆஃப் ஆக்டோபி. ஆக்டோபி வந்து த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் தெரியும், நீங்கள் கடல்லலாம் பார்த்துருப்பீங்க. அது நெஸ்ட் ஆஃப் ஆக்டோபி மாதிரி இருக்குது. ஒரு நிறைய ஆக்டோபஸ் சேர்ந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரே செடி கொடி எல்லாம் அப்படி அங்கங்க அப்படி வளருது. கிளஸ்டரிங் ஆப் கிரேட் ஆர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளஷ் லைக் வீட். களை அங்கங்கே தேவையில்லாத செடி வேவரிங் அப்படி இப்படி வளர்ந்து ஃப்ளவரிங் இன் திஸ் பிரீஃப் ஸ்ப்ரிங், அதுக்குள்ள வளர்ந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இட் வாஸ் த கலர் ஆஃப் ரப்பர் அண்ட் ஆஷ். இதுக்கு முன்னால மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால அந்த ஜங்கிள் எப்படி இருந்துச்சு, ஒரு சாம்பல் நிறத்தில் ரப்பர் கலரில் இருந்துச்சு. திஸ் ஜங்கிள் ஃப்ரம் த மெனி இயர்ஸ் வித்தவுட் சன்லைட் வாஸ் த கலர் ஆஃப் ஸ்டோன்ஸ். பாறை கலரில் இருந்துச்சு. அண்ட் ஒயிட் சீசஸ் அண்ட் இங்க். சீஸ்னா உங்களுக்கு வந்து சீஸ் சாப்பிட்ருப்பீங்கல்ல, அந்த சீஸ் கலரில் தான் இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் த கலர் ஆஃப் த மூன். நிலா கலரில் தான் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே ஒரு மாதிரி லைட் கலர் பேலாக இருந்தது. The children lay out, படுத்துட்டாங்க கீழே. லாஃபிங், சிரிக்கிறாங்க. on the jungle mattresses. மேட்ரஸ்னா புல்லுலாம் நல்லா அழகா மேட்ரஸ் மாதிரி இருக்கு, அதில் படுத்தாச்சு. and heard it shy and squeak under them. resilient means recover from difficult situation. And alive, they ran among the trees. They slipped and fell. They pushed each other. அவங்க ட்ரீஸ்க்கு இடையிலோடிலாம் ஓடுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. தே ஸ்லிப்ட் அண்ட் ஃபெல், கீழே விழுந்து புஷ்ட் ஈச் அதர், ஒருத்தர் தள்ளிக்கிறாங்க. தே பிளேட் ஹைட் அண்ட் சீக் அண்ட் டேக். இங்கே பாருங்க, இந்த பிக்சரில் பாருங்க, ஹைட் அண்ட் சீக் இங்கே ஒழிச்சு விளையாடுறது, டேக் ஒருத்தர் தொட்டுட்டு ஓடி விளையாடுறது, எல்லா கேம் விளையாடுறாங்க. தே ஆர் ரியலி வெரி ஹாப்பி. But most of they squinted at the sun until tears ran down their faces. சில குழந்தைங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, லுக் அட் த சன். அந்த சன்னை அப்படி ஒரு ஓர கண்ணாக பார்ப்போம், நேரம் அப்படி ரெண்டு கண்ணாலேயும் நம்ம பார்க்க முடியாது. இந்த பாருங்க, இந்த பிக்சரில் பாருங்க காட்டியிருக்கேன், அப்படி ஒரு ஸ்கின் அப்படி பார்க்குறாங்க சன்னை. until tears ran down their faces. இவங்க கண்ணீர் வடியுது, அதெல்லாம் பார்க்குறாங்க. தே புட் தியர் ஹேண்ட்ஸ் அப் டு தட் எல்லோனஸ். மேலே கையெல்லாம் தூக்கி அப்படி அந்த எல்லோனஸ்னா எங்கே பார்த்தாலும் மஞ்சள் கலரில் இருக்குது. அண்ட் தட் அமேசிங் ப்ளூனஸ். அண்ட் தே பிரீத் ஆஃப் த ஃப்ரெஷ் ஏர் அண்ட் லிசன் டு த சைலன்ஸ். எங்கே பார்த்தாலும் அமைதியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. which suspended them in a blessed sea of no sound and no motion. நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த டைடல் வேவ்ஸ் எல்லாம் அந்த ஐலண்டில் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு மழை பெய்திருக்கும் போது. இப்போ அந்த சீயெல்லாம் அப்படியே பிளஸட் சீன்னு சொல்லுதுங்க. ஆஃப் நோ சவுண்ட் அண்ட் நோ மோஷன். சவுண்ட் இல்லை, அலை இல்லை, அமைதியாக இருக்குது. ஒரு அலையும் இல்லாமல் அமைதியாக இருக்குது. தே லுக்ட் அட் எவ்ரிதிங். எல்லாத்தையும் அப்படியே அங்கேயும் சுற்றி பார்க்குறாங்க. அண்ட் சேவர்ட் எவ்ரிதிங். அது பார்க்குதுங்க, அந்த ஃப்ரெஷ் ஸ்மெல்லை ஃபீல் பண்ணி பார்க்குதுங்க. தென் வைல்ட்லி லைக் அனிமல்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் தியர் கேவ்ஸ். அந்த வைல்டு அனிமல்ஸ், அதாவது ஜங்கிளில் இருக்கிற அனிமல்ஸ் என்ன செய்யும், குகையிலேருந்து அதோட கேவ்ஸ்லேருந்து வைல்டாக காட்டு மிராண்டித்தனமாக ஓடுற மாதிரி தே ரேன் இன் ஷவுட்டிங் சர்க்கிள்ஸ். வட்டம் அடித்து ஓடுறாங்க. தே ரேன் ஃபார் அன் ஆர் அண்ட் டிட் நாட் ஸ்டாப் ரன்னிங். 1 மணி நேரமாக ஓடிட்டே இருக்காங்க, ஓடுறத நிறுத்தவே இல்லை. அண்ட் தென் அதுக்கு பிறகு இன் த மிட்ஸ் ஆஃப் தியர் ரன்னிங் ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் வெயில்டு. அவங்க எல்லாரும் ஓடிட்டு இருக்கும்போது அதுக்கு இடையில ஒரு பொண்ணு வந்து அவங்க என்ன செஞ்சிட்டான், ஆள்றா. வெயில்டு மீன்ஸ் ஓன்னு ஆள்றா. எவ்ரி ஒன் ஸ்டாப். எல்லாரும் ஸ்டாப் பண்ணி நின்றுட்டாங்க, ஓடுறத விட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல நின்றுட்டாங்க. த கேர்ள் ஸ்டாண்டிங் இன் த ஓப்பன் ஹெல்ட் அவுட் த அதர் ஹேண்ட். இங்கே பாருங்க, இந்த கேர்ள் தான் அப்படி பார்க்குறா, கையை வந்து இப்படி விரித்து பார்க்குறா. ஓ லுக் she said trembling. அப்படி நடுக்கத்தோட பாருங்க அப்படின்னு சொல்றா. they came slowly to look at her opened palm. எல்லாரும் என்ன செய்றாங்க, உடனே மெதுவா வந்து அவளோட
கையில் பாம்னா என்னது உள்ளங்கை அப்படியே திறந்து வச்சிருக்கால அதை வந்து எல்லாரும் மெதுவாக வந்து பார்க்குறாங்க. இந்த சென்டர் ஆஃப் இட்னா அவளோட கையில் பாமோட சென்டரில் கப்ட் அண்ட் ஹியூஜ் வாஸ் அ சிங்கிள் ரெயின் ட்ராப். ஒரே அந்த அப்படி குமிச்சு அப்படி கையை அப்படி பாமை வச்சிருக்கா, அதில் ஒரே ஒரு ரெயின் ட்ராப் மழை துளி அவ கையில் இருக்கு. ஷி பிகான் டு க்ரை. அதை பார்த்தோன்னா அழுறா. லுக்கிங் அட் இட், அதை பார்த்துட்டே அழுறா. தே கிளான்ஸ்ட் குவைட்லி அட் த சன். உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே மெதுவாக பார்க்குறாங்க. அப்படி ஐயோ ஓ ஓ அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஐயோ சன் போயிருமோ அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்கிறாங்க, மழை துளி விழுந்த உடனே சன்னை தான் எல்லா குழந்தைங்களும் என்ன செய்கிறாங்க, எட்டி பார்க்குறாங்க. A few cold drops fell on their noses and their cheeks and their mouths. எல்லாரும் மேலே எட்டி பார்க்குறாங்க. எல்லாரும் மேலேயும் என்ன விழ ஆரம்பிச்சிட்டு, ரெயின் ட்ராப் விழ ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட மூக்கில், சீக்ஸ்னா கன்னங்களில், மவுத் வாயில் எல்லாம் மேலே எட்டி பார்த்த உடனே எல்லாம் விழும். நல்ல மூக்குலையும் வாயிலையும் கன்னத்துலையும் மழை துளி விழ ஆரம்பிச்சிட்டு. ரெயின் ஸ்டார்டட். The sun faded behind a stair of mist. சன் என்ன செஞ்சுட்டு மறைஞ்சு போச்சு. A wind blew cold around them. இது வரைக்கும் ஹாட்டாக இருந்தது சன் இருந்ததுனால, இப்போ குளிர்ந்த காற்று அவங்கள சுற்றி வீசுது. They turned and started to walk back toward the underground house. Their hands at their sides, their smiles vanishing away. அவங்க என்ன செஞ்சிடறாங்க, திருப்பி அவங்களோட அண்டர் கிரவுண்ட் டனல் ஹவுஸஸ்க்கு திருப்பி போகிறாங்க. எல்லாரும் கையை மேலே தூக்கி விளையாடிட்டு இருந்தாங்க சன்லைட்டில். ஒவ்வொன்று மேலெலாம் தூக்குனாங்களா கையை. இப்போ எங்கே போயிட்டு, சைடு வைஸாக போயிட்டு. தியர் ஹேண்ட்ஸ் அட் தியர் சைட்ஸ், தியர் ஸ்மைல்ஸ் வேனிஷிங் அவே. ஸ்மைல்ஸ்னால் என்னது, அவங்களோட புன்னகையெல்லாம் சிரிப்பெல்லாம் என்னது மறைஞ்சி போச்சு. எ பூம் ஆஃப் தண்டர் ஸ்டார்டில்டு தம். டமார்னு தண்டர் சத்தத்தை கேட்ட உடனே என்ன செஞ்சிட்டாங்க, பயந்துட்டாங்க. லைக் லீவ்ஸ் பிஃபோர் எ நியூ ஹரிகேன் they tumbled upon each other and ran. பயங்கரமாக ஒரு தண்டர் இடி முழங்கின உடனே என்ன செஞ்சிட்டாங்க, லீவ்ஸ் வந்து ஒரு பெரிய சூறாவளி காற்று அடிச்சிச்சுன்னா லீவ்ஸ் வந்து பறந்து போகும்ல, அதே மாதிரி டம்பிள்ட் அப்பான் ஈச் அதர் அண்ட் ரேன். ஒருத்தர் மேலே ஒருத்தர் உருண்டு விழுந்து ஓடுறாங்க. Lightning struck 10 miles away, 5 miles away, a mile, a half a mile. ஃபஸ்ட்டு 10 மைல் 10 மைல் தள்ளி தான் லைட்னிங் மின்னல் அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் 5 மைலுக்கு தள்ளி, அப்புறம் 1 மைல், அப்புறம் ஹாஃப் மைல். இப்படி பக்கத்தில் ரொம்ப மழை ஸ்டார்ட் ஆக போகுது. த ஸ்கை இஸ் டார்க் அண்ட் இன்டு மிட் நைட் இன் அ ஃப்ளாஷ். இப்படி சீக்கிரத்தில் என்ன செஞ்சுட்டு, அப்படி ஸ்கை வானம்லாம் இருட்டாயிடுச்சு. இவ்வளோ நேரம் அவங்க நல்லா சன்லைட்டில் இருந்தாங்க, பிரைட்டாக இருந்தது. இப்போ திடீர்னு என்ன செஞ்சுட்டு, கொஞ்ச நேரத்தில் டார்க் ஆயிடுச்சு. They stood in the doorway of the underground for a moment until it was raining hard. பாம்போல் என்ன செய்கிறாங்க இந்த பசங்க, அண்டர் கிரவுண்ட் டனல் டோரில் நின்றுட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் நின்றுட்டு எது வரைக்கும் நிற்கிறாங்கன்னா, ரெயின் வந்து நல்லா சிவியராக ஹார்டாக பெய்யுற, ரொம்ப சோர்னு மழை பெய்கிற வரைக்கும் அதில் நின்றுட்டு, தென் they closed the door and heard the gigantic sound of the rain falling in tons and avalanches everywhere and forever. உடனே என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணவும் அங்கே என்ன செஞ்சுட்டு, ரெயினும் பயங்கரமாக உழுது, பனிச்சரிவு எவ்ரிவேர், எங்கேனாலும் பனிச்சரிவும் அந்த டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ரெயின் வந்து ஃபால் ஆகுது. இன்னும் இந்த கிளாஸ் ரூம் இங்கே உள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பிள்ளைங்க பாம்போல் will it really be another 7 years? இன்னும் 7 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்குமா? எஸ் 7 years, இன்னும் 7 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி look at their faces இப்படி டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. will it be 7 more years? yes 7. then one of them gave a little cry. மார்கோ. இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் அவங்களுக்கு யாரோட ஞாபகம் வருது, மார்கோ. வெரிஷி அவள் வந்து கிளாசெட்டில் அடைச்சி போட்டிருக்காங்க. வாட், ஷீ இஸ் ஸ்டில் இன் த கிளாசெட் வேர் வி லாக்கர். ஐயோ, இன்னும் அந்த கிளாசெட்டில் தான் இருக்கா மார்கோ எல்லாம் சொல்கிறாங்க. they stood as if someone had driven them like so many stakes into the floor. they looked at each other and then looked. அவங்களுக்கு வந்து they regretted for their action. இப்போ தான் அவங்க they feel very bad.
Away, they glanced out at the world that was raining now and raining steadily. பார்க்குறாங்க, வெளியில் பார்க்குறாங்க, வெளியில் உலகத்தில் மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்கு. ஐயோ அவள் சன்னை பார்க்க விடலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இப்போ தான் வந்திருக்கு. மார்கோவை என்ன செஞ்சுட்டாங்க, கிளாசெட்டில் அடைச்சி போட்டதுனால மார்கோவால் சன் பார்க்க முடியல. தே குட் நாட் மீட் ஈச் அதர்ஸ் கிளான்சஸ். ஒருத்தர் அவங்களே பார்க்க முடியல, கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. தியர் ஃபேஸஸ் வேர் சாலன் அண்ட் பேல். சீரியஸாக இருக்குது, மூஞ்செல்லாம் வெளியேறிட்டு அவங்களுக்கு. தே லுக்ட் அட் தியர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் தியர் ஃபேஸஸ் டவுன். அவங்களோட கைகளை பார்த்துக்கிட்டாங்க, கால்களை பார்த்துக்கிட்டாங்க, மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டாங்க. மார்கோ, ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் செட், வெல் நோ ஒன் மூவ், கோ ஆன், விஸ்பர்ட் த கேர்ள். சரி போகலாம் அப்படின்னு சொல்லி தே வாக் ஸ்லோலி டவுன் த ஹால் இன் த சவுண்ட் ஆஃப் கோல்டு ரெயின். வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இவங்க என்ன செய்கிறாங்க, மெதுவாக வாக் பண்ணி அந்த எங்கே போகிறாங்க, அந்த கிளாசெட் பக்கத்தில் போகிறாங்க. தே டர்ன் த்ரூ த டோர்வே டு த ரூம் இன் த சவுண்ட் ஆஃப் த ஸ்டார்ம் அண்ட் தண்டர் லைட்னிங் ஆன் தியர் ஃபேஸஸ் ப்ளூ அண்ட் டெரிபிள். வெளியில் மழை பெய்துட்டுருக்கு, லைட்னிங் அடிக்கிறதுனால இவங்க ஃபேஸ்லேயே இந்த ப்ளூ கலர்லாம் தெரியுது, லைட்னிங் கலர்லாம் தெரியுது, பயங்கரமாக இருக்குது வெளியில். தே வாக்ட் ஓவர் டு த கிளாசெட் டோர் ஸ்லோலி அண்ட் ஸ்டுட் பை இட். அவங்க அந்த கிளாசெட் டோர் பக்கத்தில் போகிறாங்க, போய் அது பக்கத்தில் நின்றுடுறாங்க. பிஹைண்ட் த கிளாசெட் டோர் வாஸ் ஒன்லி சைலன்ஸ். அந்த கிளாசெட் டோருக்கு பின்னால் என்னது, அந்த டோருக்கு, அந்த ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு பின்னால் அமைதியாக இருக்குது. தே அன்லாக் த டோர் ஈவன் மோர் ஸ்லோலி அண்ட் லெட் மார்கோ அவுட். அந்த அன்லாக்னா என்னது, கதவை திறந்து விடுறாங்க, கதவை திறந்து விடுறாங்க. மார்கோ வெளியில் வர்றதுக்காண்டி உள்ள அமைதியாக இருக்கா மார்கோ. த சன் brought about a positive change in the attitude of the children. இந்த சன்னை பார்த்த பிறகு தான் அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வருது. இதோட உங்களுக்கு இந்த உங்கள் நம்ம புக்கில் வந்து இதோட லெசன் முடியுது. நீங்கள் வந்து இந்த மூவி பார்த்தீங்கன்னா இதில் இந்த சில்ட்ரன் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஜங்கிளில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும், அதை எல்லா பிள்ளைங்களும் பொக்கே மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க, எடுத்து வந்து மார்கோவுக்கு கொடுப்பாங்க. அப்போது வில்லியம் வந்து தனியாக, வில்லியம் தான் எப்போவுமே இவளை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பான் மார்கோவை. வில்லியம் தனியாக நின்றுட்டு இருப்பான். மார்கோ போய் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கையில் இருக்கிற பொக்கையை வாங்கிட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போகிற மாதிரி உங்களுக்கு மூவியில் காட்டியிருப்பாங்க. அதுவும் இஃப் யூ ஹாவ் டைம் யூ கேன் வாட்ச் த மூவி ஆல் சம்மர் இன் அ டே மூவி பாருங்கள். I hope you have enjoyed this lesson. Thank you for watching. I'll meet you in another session.